நேற்று இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸோட வீடியோ 1 வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, இன்றைக்கி பார்ட் 2. இந்த செஷனில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பேன். இந்த செஷனில் லைன்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இந்த செஷனில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சிருக்கிறேன், கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 5 யூனிட்டுக்குமே என்னென்ன தேவையான விஷயங்கள் எல்லாமே அதில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, அதில் லைன்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். ஏன்னா லைன்ஸ் இல்லாமல் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதில் ஒரு 8 டைப் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணி. இந்த வீடியோவில் நான் மேல் டாப்பில் லைன்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனும் கொஞ்சம் முக்கியம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸு. சரியா, டெவலப்மெண்ட்டில் என்ன மாதிரி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்லேயும் செக்ஷன் சேர்ந்து வர்ற மாதிரி. ஓகே, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் இருக்குது, அதில் ஒரு ஹோல் ப்ரொவைட் பண்ணிட்டு இப்படி விரிச்சாங்கன்னா எத்தனை ஹோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹோல் இருக்கும். இந்த சிலிண்டரில் ஒரு ஹோல் போட்டு இப்படி விரிச்சுன்னா அந்த சிலிண்டரில் 2 ஹோல் இருக்கும். அது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே, கம்ப்ளீட்டான வீடியோவாக இருக்க போது. ஓகே, அடுத்து லைன்ஸு, பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ், செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். அடுத்து ஐசோமெட்ரிக்கில் ஒரு சில ரேர் கேசஸ் ஐசோமெட்ரிக்கில் இந்த செக்ஷன் வர்ற மாதிரி. ஓகே, இந்த பார்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக. இந்த பார்ட்டில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸு அண்டு செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லைன்ஸ்னு எடுத்துகிட்டா இந்த லேஅவுட் டயக்ராம். இந்த லேஅவுட் டயக்ராம்குள்ளே எல்லா சமயம் நான் கொண்டு வர மாதிரி என்ன பண்ணுவோம், ட்ரா பண்ணுவேன். இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு வரையிறதுக்கு ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பிபியோட டேட்டாவை ஹெச்பியில் ட்ரா பண்ணணும், ஹெச்பியோட டேட்டாவை விபியில் ட்ரா பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ட்ரூ லென்த்து. ஓகே, அடுத்து டாப் வியூ லென்த்து. ஓகே, அடுத்து ஃப்ரண்ட் வியூ லென்த்து. ஓகே, அடுத்து ட்ரூ வியூ லென்த்து, டாப் வியூ லென்த்து, டீட்டா என்ன, பீட்டா என்ன, டீட்டா என்ன, ஆல்ஃபா என்ன. ஓகே, இது என்ன இது என்னன்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இது எப்படி நான் ஒரு லேஅவுட்டை நான் ட்ரா பண்ண நான் காமிக்கிறேன். ஓகே, ஒரு ரீஜியன் இருக்குது, இது சரி, இது விபி, இது என்னது ஹெச்பி. ஆரம்பமே தடுங்கலாக இருக்குது. ஓகே, இங்கிருந்து என்னோட டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா 4 லைனை ட்ரா பண்ணும். இதுக்கு மேலே இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ். ஓகே, ஒரு டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் அபவ் 50 mm சார் 10 mm அபவ் ஹெச்பி அப்படிம்பாங்க மேலே. ஏன்னா ஹெச்பியோட டேட்டா நான் எதில் ட்ரா பண்ணுவேன், விபியில் ட்ரா பண்ணுவேன். இட் இஸ் 10 mm பிஹைண்ட் விபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 15 mm பிஹைண்ட் விபி அப்படின்னுங்க. அப்போ விபின்னா நான் என்ன பண்ணுவேன், கீழே மேலே என்னெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அபவ். ஓகே, பிஹைண்டுன்னா மேலே வரும், 10 mm இன்ஃப்ரண்ட், சாரிப்பா. அடுத்து இது பிலோ இன்ஃப்ரண்ட்னா நான் எங்கே வரைவேன், கீழே வரைவேன். என்ன சொல்லியிருப்பாங்க, பாயிண்ட் விச் இஸ் லைஸ் 15 mm அபவ் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அபவ் ஹெச்பி அப்படின்னா சரி 10 mm அபவ் ஹெச்பி அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஹெச்பியோட டேட்டாவை நான் எங்கே ட்ரா பண்ணுவேன், விபியில் ட்ரா பண்ணுவேன். மேலே இப்படி எடுத்து 10 ஒரு இன்னும் என்ன பண்ணிடலாம், ஒரு டேஷ் ட்ரா பண்ணிடுவோம், அது ஏ டேஷ்னு ட்ரா பண்ணிடுவோம். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, அனதர் பாயிண்ட் 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 15 mm விபி. அப்போ கீழே ட்ரா பண்ணப்போம், அதை என்னென்னு ட்ரா பண்ணுவேன், ஏன்னு ட்ரா பண்ணுவேன். ஓகே, அதான் அந்த லைன். இது ஏ டாஷ், இது என்னது ஏ. இந்த 2 லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுங்க தான் மெயின். இங்கேருந்து ஒரு லென்த் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து டீட்டா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ லென்த்துக்குரிய ஆங்கிள். இப்படி எழுதி வச்சுக்கோங்க, ட்ரூ லென்த்துக்குரிய ஆங்கிள். இந்த டீட்டாவும் ட்ரூ லென்த்துக்குரிய ஆங்கிள். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ட்ரூ லென்த்துக்குரிய ஆங்கிள். கீழே என்னது பை, என்னது ட்ரூ லென்த்துக்குரிய ஆங்கிள். ஓகே, இது முக்கியமானது. இப்போ வந்து ஒரு ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீட்டா வந்து 50 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரூ லென்த்தோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ட்ரூ லென்த் வந்து ஒரு 75 mm கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரொடக்டர் எங்கிட்ட வச்சு மேலே 50 டிகிரி ட்ரூ லென்த்தோட ஆங்கிள், இந்த ஆங்கிள். ஓகே, அந்த ஆங்கிள் தான் என்னது ஏ டாஷ் டு B1 டாஷ் என்னது, அது ட்ரூ லென்த்து. அதோட ஆங்கிள் எவ்வளவுன்னு பார்க்கணும். ஓகே, அதோட ஆங்கிள் எவ்வளவு 50 டிகிரி கொடுத்துருக்காங்களோ. அப்போ ப்ரொடக்டர் எங்கிட்ட வச்சுட்டு என்ன பண்ணுறோம், 50 டிகிரிக்கு வரைஞ்சாச்சு. இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, ஏ டேஷ். இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட், ஏ டேஷ். ஏன்னா அது லோகாஸ் ஆஃப் ஏ டேஷ். இந்த பாயிண்ட் என்னது ஏ. இப்போ ஏலேருந்து ஒரு 50 டிகிரிக்கு என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. இந்த இடம் தான் 50. ஓகே, 50 டிகிரி ட்ரா பண்ணியாச்சு. நான் ஒரு நான் தெளிவாக சொல்லிவிட்டு அடுத்து நான் போயிடுறேன். அடுத்து எவ்வளவு, இங்கேருந்து 75 mm. அப்போ இந்த இடத்துல 75 mm எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்க் என்ன பண்ணுறாங்க, அடிச்சிடுறேன். ஓகே, ஆர்க் என்ன பண்ணிடுறேன், அடிச்சிடறேன். கொஞ்சம் இது உழப்பலாக இருந்தாலும் ஓகே, இதை தான் ஏன்னா அந்த டயக்ராம் நான் புரிய வைக்கணும் உங்களுக்கு. ஓகே, வரைஞ்சாச்சு. அப்போ இந்த ஆங்கிள் எடுத்த லைனும் இந்த 75 mm அடித்த லைனும் வெட்டுற பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் தான் என்னது B1 டேஷ்.
B1 டேஷ். ஓகே, இப்போ ட்ரூ லென்த் மேலே எடுத்தாலும் கீழே எடுத்தாலும் அதே மணிக்கு தான். ஓகே, அது மாதிரி கீழே என்ன பண்ணிங்க, ஒரு 50 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. 50 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கீழே ப்ரொடக்டரை இப்படி வச்சு எடுக்கணும்ப்பா. ஓகே, 50 டிகிரியில் ட்ரா பண்ணிட்டு இங்கிட்ட காம்பஸை வச்சு நீட்டில் வச்சு என்ன பண்ணிங்க, ஒரு 7.5 லென்த்து. ஏன்னா மேலேயும் ட்ரூ லென்த் 7.5னா கீழே தான் ட்ரூ லென்த். அப்போ ரெண்டு வெட்டுற இடத்துல ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு போட்டுருணும். அது என்னது, லோக்கஸ் ஆஃப் என்னது, பி டேஷ். லோக்கஸ் இதான்ப்பா ஃபார்மல் டயக்ராம். ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி நான் ட்ரா பண்ணதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேலே 10 எடுத்து ஒரு கோடு வரைஞ்சேன். அது எப்படி ஹெச்பி கொடுத்துருந்த டேட்டா 10 mm அபவ் ஹெச்பி கொடுத்தாங்க. மேலே வரைஞ்சி ஒரு கோடு வரைஞ்சிட்டேன். அடுத்து 15 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி கொடுத்தாங்க. அப்போ விபினால ஹெச்பியில் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு கோடு வரைஞ்சேன். அதை ஏன்னு வச்சேன். ஓகே, இது ஏ டேஷ் வரைஞ்சாச்சு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, ட்ரூ லென்த்தோட ஆங்கிள் வந்து 50 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போ என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்துல ப்ரொடக்டரை வச்சு 50 டிகிரி லைன் வந்து டாப் வியூ லென்த்துன்னு கொடுத்துருந்தாங்க. சரியா, சரி, டாப் வியூவோட ட்ரூ லென்த்தோட ஆங்கிள் ட்ரூ லென்த்து. ஓகே, அது கொடுத்துருந்தாங்க. ட்ரூ லென்த்தோட லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, மேலே என்ன பண்ணியாச்சு, B1 டேஷ். ஆர்க் அடிச்சு என்னது, B1 டேஷ் ட்ரூ லென்த்து. அதே மணிக்கு கீழேயும் அதே தான் என்னது, ட்ரூ லென்த்து. இது இந்த பாயிண்ட் என்னது, B2. இந்த பாயிண்ட் என்னது, B2. இப்போ ஒரு ஆங்கிளும் ஒரு ஆர்க்கு அடித்தா அந்த இடத்துல என்ன ஆயிரும், பாயிண்ட் கிரியேட் ஆகும். இதுக்கு B1 டேஷை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, B1 வரைக்கும் கொண்டு வரும், ஏ வரைக்கும் கொண்டு வரணும். B1 டேஷை எது வரைக்கும் கொண்டு வர, அந்த ஏ லைன் வரைக்கும் கொண்டு வந்து ஏ மெஷர்மெண்ட்டாக வச்சு இதை எடுத்து இந்த லைனில் என்ன பண்ண, அப்படி ஒரு ஆர்க் அடிக்கணும். புரிஞ்சுக்கிட முடியுதா? இந்த பாயிண்ட் என்னது, அது B1 டேஷ்லேருந்து கீழே வந்ததுனால அது என்னது, B1ன்னு எடுத்துக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு B1 அண்டு மெஷர் அண்ட் கட் அண்ட் ஆர்க். ஓகே, ஆர்க்கை ட்ரா பண்ணுறேன். இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் வந்து பின்னு மார்க் பண்ணணும். இப்போது ஏயும் பியையும் ஜாயின் பண்ணி விட்டுருணும். ஓகே, புரிஞ்சுதா? அதே மணிக்கு இப்போ இங்கே பண்ணேன். B2லேருந்து அப்படியே மேலே கொண்டு போய் ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணணும்ப்பா. நான் இதில் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட் லைனில் ட்ரா பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண, ஒரு ஆங்கிள் எடுத்தேன், ஆர்க் அடித்தேன், ட்ரூ லென்த்தோட எவ்வளோன்னு அதில் பாயிண்ட்டை B1 டேஷ்னு வச்சேன். அப்போ அங்கிட்டிருந்து என்ன பண்ணேன், அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்து ஏயோட லைனில் ஜாயின் பண்ணி அதை B1ன்னு வச்சேன். ஏயும் பியும் மெஷர் பண்ணி அப்படியே என்ன பண்ணேன், கீழே ஒரு ஆர்க் அடித்தேன். இந்த ஆர்க் ஏற்கனவே அடிச்சிருந்தேன். ஏன்னா ட்ரூ லென்த்தோட ஆங்கிள் வந்து 50 டிகிரி கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி அது என்னது, B2 டேஷ். ஓகே, இப்போது மேலே எப்படி ட்ரா பண்ணி பி வரைஞ்சணும், அதேமாதிரி கீழே B2 டேஷ், B2லேருந்து மேலே கொண்டு போய் அது என்னது, B2 டேஷ்னு மாறிடும். இதே மாதிரி ஏ டேஷ் B2 டேஷை மெஷர் பண்ணி இதில் நீடில் வச்சு, இங்கே நீடில் வச்சு, இங்கே ஸ்கேல் பென்சில் வச்சு இங்கே அடித்து இதை ஆர்க் வச்சு என்ன பண்ணிங்க, ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆர்க் வச்சு என்ன பண்ணிடணும், ஜாயின் பண்ணிடணும். ஓகே, இப்போ இதோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் வியூ. இதோட லென்த் என்னது, டாப் வியூ. இதோட லென்த் என்னது, ஃப்ரண்ட் வியூ. இதோட ஆங்கிள் கேட்டாங்கன்னா இது மொத்தமான ஆங்கிள். இதோட ஆங்கிள் மட்டும் 50ன்னு தெரியும். இது மொத்தமான ஆங்கிள் எவ்வளவு, அதான் என்னது, ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள். அதை என்னென்னு மெஷர் பண்ணியிருக்காங்க, ஆல்ஃபா. ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னது, ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள். ஓகே, அது மாதிரி இது மட்டும்தான் 50. இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, மொத்தமாக கேட்டிருந்தாங்கன்னா அது என்னது, பீட்டா. நம்ம லைன்ஸ் வரையும் போது இந்த டயக்ராமை பக்கத்தில் வரைஞ்சி வச்சுக்கணும். ஓகே, எதுலேருந்து எங்கே ஆர்க் வந்திருக்கு, இதுலேருந்து ஸ்ட்ரைட் லைன் தான் வரைஞ்சிருக்கு. அப்போ மேலேருந்து கீழே கொண்டு வந்து இதை மெஷர் பண்ணி அடிக்கிறது ஆர்க்கு. அந்த ஆர்க் என்னது, பி. அப்போ கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம், அப்படி சரி B2லேருந்து மேலே கொண்டு போகிறோம். ஏ டேஷ்லேருந்து B டேஷ் மெஷர் பண்ணி ஒரு ஆர்க் அடிச்சா அது என்னது, B டேஷ். அதையும் அதை ஏ டேஷையும் ஜாயின் பண்ணி அது என்னது, ஃப்ரண்ட் வியூ. இப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஓகே, இப்படி ட்ரா பண்ணியாச்சு. நான் வரைஞ்சது எப்படி கரெக்டுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பியும் இங்கிட்ட அடிக்கும் பார்த்தீங்களா ஆர்க்கு, அதாவது ஏ டேஷ் B1 டேஷ் B2 டேஷ் மெஷர் பண்ணி இப்படி ஒரு ஆர்க் அடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அதுவும் இதுவும் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட் லைனில் அமைஞ்சிருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனில் அமைஞ்சிருந்தால் தான் நான் வரைஞ்சது கரெக்டுன்னு இருக்கும். இந்த டயக்ராமை பாருங்களேன். ஓகே, இப்போது இன்கேஸ் இது எதோட ஆங்கிள், இதை இப்போ நம்ம மெஷர் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, ட்ரூ லென்த்து. ஓகே, அது மட்டும் நமக்கு தேவை. இது என்னது, ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஃப்ரண்ட் வியூ லென்த்து. நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிக்கும்பா. ஓகே, இது வந்து என்னது, இதுவும் தேவையில்லை, ட்ரூ லென்த்து. இது வந்து என்னது, டாப் வியூ லென்த். இவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷினில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பான். இப்போ டாப் வியூ லென்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏலேருந்து B1 என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் வியூ லென்த்து. இதை வச்சும் சம்ம கேட்கலாம். எப்படியாவது உல்ட்டா பண்ணி கேட்டால் நான் இந்த டயக்ராம்குள்ளே என்ன பண்ணிடுவேன், அந்த சம்மை நான் வந்து பிளேஸ் பண்ண பார்க்கணும். எப்படி உல்ட்டா பண்ணு, இப்போ ஏலேருந்து B1 கேட்டிருக்காங்களா, அப்போ ஏலேருந்து B1 எனக்கு தெரிஞ்சிட்டுனா B1லேருந்து மேலே இழுத்துக்கு போவேன், இங்கேருந்து இதை இழுத்து கொண்டு போய் நான் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன், கண்டுபிடிச்சிடுவேன். இந்த தான் ஐடியா வரணும் நமக்கு. ஓகே, புரிஞ்சுதா? அப்போ ஏலேருந்து B1 என்னது, இந்த லைனோட லென்த்து, டாப் வியூ லென்த்து. அடுத்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் வியூ லென்த்து கொடுத்துருக்காங்கப்பா, அதை வச்சு வரைங்க அப்படின்னா இந்த இடம்
ஏ டேஷு B2 டேஷு அப்படிங்கிறது என்னது ஃப்ரண்ட் வியூ லென்த்து. ஃப்ரண்ட் வியூ லென்த் வந்து 50 கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னா இது எனக்கு 15 தெரியும். இந்த பாயிண்ட் நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ண B2 டேஷை வரைஞ்சிருவேன். இதை மெஷர் பண்ணி மேலே என்ன பண்ணிடுவேன், ஆர்க் அடிச்சு நான் B டேஷை கொண்டு வந்துடுவேன். எப்படி கொடுத்தாலும் என்ன பண்ண ரிவர்ஸில் பண்ணிடலாம். ஓகே, அந்த லைன்ஸ் நான் வந்து அழகாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லா டைப்ஸுமே தயவு செஞ்சு அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஏன்னா இந்த வீடியோவில் என்னால் கன்வே பண்ணுற அளவுக்கு நான் கன்வே பண்ணிடுறேன். அடுத்த முக்கியமான விஷயம் கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ப்ரொஜெக்டார்ஸ் அப்படின்பாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ப்ரொஜெக்டார்ஸ்னால் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட் வச்சதுலேருந்து ஒரு லைனை ட்ராப் பண்ணி அதை 50 mm கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் ஓகே, இந்த இடத்துலேருந்து இந்த தூரம், இதுக்கு வந்து நம்ம இல்லாத ஒரு நொட்டேஷன் வைப்போம், டின்னு வைப்போம். ஓகே, இதுக்கு இல்லாத ஒரு நொட்டேஷன் இசட்டுன்னு வைப்போம். ஓகே, அப்போ Z to D தான் என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ப்ரொஜெக்டார்ஸ். ஓகே, ஜெட்டுங்கிறது அந்த ரெஃபரன்ஸ் லைன், ஜெட்டுங்கிறது என்னது அந்த இது ஒன்று கூட வேண்டாம்ப்பா. XY லைனுக்கும் டிக்கு உள்ள தூரம், இது XY லைன், இந்த Z அழிச்சிடுவோம். இது XY லைனு, இது என்னது D, இந்த தூரம். BB டேஷ் எப்படி இருக்கும், சேம் லைனில் அமைஞ்சிருக்கும். என்ன கொடுத்தாலும் நான் என்ன பண்ணாச்சு, ரிவர்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சி ஏதாவது 2 டேட்டா அன்னோனாக இருக்கும். என்னோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 லைனை வரைகிறது தான். இந்த 4 லைனை நான் வரைஞ்சிட்டேனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், இந்த B1 டேஷ்லேருந்து மேலே அப்படியே கொண்டு வந்து B1ன்னு கொண்டு வந்து இப்போ இதையும் மெஷர் பண்ணி என்ன பண்ணிடலாம், அப்படி ஆர்க் அடிச்சு B கண்டுபிடிச்சிடுவேன். அதேமாதிரி B2லேருந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்து இதுலேருந்து மெஷர் பண்ணி என்ன பண்ணிடுவேன், மேலே ஆர்க் அடிச்சுப்பேன். இந்த இடத்துல ஒரு பெண்டு கிடக்கு, இது வந்து ஆக்சுவலாக ஆர்க் மாதிரி வர முடியும். இதெல்லாம் இந்த டயக்ராமை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டயக்ராமை, இந்த 4 லைன் B1 டேஷு BA, அதாவது இந்த 4 லைன் B லைனு, A லைன், A டேஷ் லைனு, B டேஷ் லைன், இந்த 4 லைனையும் கொண்டு வந்துட்டேன்னா ஈஸி. HP டேட்டாவை VPயில் வரையணும், VP டேட்டாவை எதில் வரையணும், HPயில் ட்ராப் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ லென்த்து கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னா, ஃப்ரண்ட் வியூனா இதனே இந்த லென்த் எனக்கு தெரியும், அதை வச்சு மேலே ஒரு ஆர்க் அடிச்சு ஒரு கோடை இழுத்துருவேன். ஓகே, கோடை இழுத்தோடனே அப்போ எனக்கு இந்த இடம் கிடச்சிரும். இந்த இடம் கிடச்சிட்டுனா இதோட ஆங்கிள் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கிள் எடுப்பேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன், கீழே ஃப்ரண்ட் வியூ லென்த்தை வச்சு என்னால் இதிலிருந்து நான் இதை வரைஞ்சிட்டேன் அப்படின்னால எனக்கு என்ன கிடச்சிரும், B கிடச்சிரும். பியும் B டேஷும் ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லியிருந்தேன். அப்போ மேலேருந்து அப்படியே ஒரு லைன் எடுத்து கீழே Bன்னு போடுறோம். இது B டேஷ்னு, இது என்னது B டேஷ். நொட்டேஷன் எக்ஸாக்டாக இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இசட்டு PQ என்ன கொடுத்தாலும் இந்த நொட்டேஷனில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கணும். ஓகே, B டேஷும் Bயும் லைஸ் இந்த சேம் லைன். புரியுதா? ஃப்ரண்ட் வியூலேருந்து கொடுத்துருந்தாங்கன்னா இதிலேருந்து மெஷர் பண்ணி என்ன பண்ணுவேன், B டேஷ் வரைஞ்சிடும். B டேஷ்லேருந்து ஸ்டீல் கீழே கொண்டு வந்தால் எனக்கு என்ன கிடச்சிடும், B கிடச்சிடும். B கிடச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிடும், டாப் வியூ தெரிஞ்சிடும், டாப் வியூ லென்த்து தெரிஞ்சிடும். ஓகே, அதுமாதிரி எது ஆங்கிள் எது பீட்டான்னு பார்க்கும். இது எதோட லென்த்துன்னு சொன்னேன், ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள். அப்போ பீட்டா என்னது, டாப் வியூ ஆங்கிள். ஓகே, இதை நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த ப்ரொஜெக்டர்ஸ் வந்து XY லைனும் இது. அடுத்து A டேஷ்லேருந்து எந்த லென்த்து, A டேஷ்லேருந்து AB1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் வியூ லென்த்து. ஓகே, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் எல்லா மாடலும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னா நம்மளோட ஃபார்மட் டயக்ராம்குள்ளே எல்லா மெத்தடையும் என்ன பண்ணணும், உள்ளக்க கொண்டு வந்து ட்ரா பண்ணணும். ஓகே, ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, இதை பேஸ் பண்ணி நான் ஒரே ஒரு சம் மட்டும் நான் எப்படின்னு காட்டுறேன் ட்ரா பண்ணுறது. அது கொஞ்சம் வித்தியாசமான ஏதாவது ஒரு சம் பார்ப்போமா. இந்த சம் பார்ப்போம்யா. ஓகே, இந்த சம் பார்ப்போம். ஏன்னா இதில் ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டான டேட்டா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமல் போயிடும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அதை டேட்டாவை மாற்றணும். என்ன கொடுத்துருக்காங்க, 80 mm. அப்போ இது என்னது, ட்ரூ லென்த். அடுத்து ஒரு பாயிண்ட் A வந்து எங்கே இருக்குது, 60 mm VP, அது VP. அடுத்து என்னது 15 mm HP. அடுத்து ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 டிகிரி, 50 டிகிரி ஹெச்பியில் இருக்குன்னு இருக்காங்க. அடுத்து VPயில் என்னது 40 டிகிரி. ஓகே, அது ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஒரு லைன் வரைவேன், XY லைனு. அடுத்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா 60 mm VPன்னு இருக்காங்க. இது VPயோட இடம், இது HPயோட இடம். ஹெச்பியில் என்ன பண்ணுவேன், VPயில் என்ன பண்ணுவேன், 15 வரைஞ்சி அதை A டேஷ்ன்னு மார்க் பண்ணுவேன். அடுத்து என்ன பண்ணுவேன், 60 VP. இப்போ கீழேருந்து எடுத்து இது என்னது 15, இது என்னது 60, இதை என்னென்னு ட்ரா பண்ணுவேன், ஏன்னு ட்ரா பண்ணுவேன். அப்போ எனக்கு A டேஷ் லைன் கடத்தி விட்டது, A லைன் கிடைத்து விட்டது. அடுத்து என்ன பண்ணுவேன், இது ரெண்டும் முடிஞ்சாச்சுன்னா கேன்சல் பண்ணிடுவேன். அடுத்து என்னது 50 டிகிரி HP. அப்போது VPயோட இடத்துல இந்த இடத்துல ப்ரொடக்டர் வச்சு 50 டிகிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுவேன். இந்த லைன் எங்கே வெட்டுதுங்கிறது தெரியாது, அதான் என்னது ட்ரூ லென்த். இப்போ இங்கேருந்து 80க்கு அடித்து இந்த பாயிண்ட் என்னென்னு மார்க் பண்ணுவேன், B2 B
B1 டேஷ் மாற்றி போட்டுறக்கூடாது, B1 டேஷ். ஓகே, B1 டேஷ் மார்க் பண்ணி எனக்கு என்ன லைன் கிடச்சிரும், B1 கிடைத்து விடும், B1 டேஷ் கிடைத்து விடும். ஓகே, அப்போ மேலே 15 கொடுத்துருந்தாலும் மேலே 50, அடுத்து 40 டிகிரி விபின்னு இருக்காங்க. விபின்னா என்ன பண்ணுவேன், இங்கிட்டு ப்ரொடக்டர் வச்சுட்டு ஏன்னா ஹெச்பியோட இடத்துல விபியோட ஆங்கிள் எடுப்பேன் 40 டிகிரி. ட்ரூ லென்த்து சேம் தான், இங்கேயும் 80னா இங்கேயும் என்னது தான் 80 தான். 80 அடித்து இந்த லைன் என்ன ஆயிரும், கிடைத்து விடும். இந்த லைனோட இது என்னது, B2. ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன், இந்த லைனை ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே, லைனை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். இப்போ B1லேருந்து அப்படியே நான் கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வருவேன். இந்த இடத்துல B1 டேஷ்லேருந்து அடுத்து எது என்னது B1ன்னு மாறிடும். B1 மெஷர் பண்ணி இந்த இடத்துல நீடில் வச்சு இந்த இடத்துல ஒரு ஆர்க் அடிச்சா இது என்னதாயிரும், Bன்னு ஆயிரும். அப்போ இதை மெஷர் பண்ணுவேன், சாரி சேர்த்து விட்ருவேன். ஓகே, அடுத்து B2லேருந்து அப்படியே என்ன பண்ணுவேன், மேலே வரை கொண்டு போய் இந்த இடத்துல பண்ணுவேன். அந்த இடம் என்னது B2 டேஷ். B2 டேஷை மெஷர் பண்ணி இங்கே இடத்துல மேலே அடிச்சோன்னா இந்த இடத்துல பாயிண்ட் விட்டுமோ அதை மெஷர் பண்ணுவேன். அதை என்னென்னு பார்ப்பேன், B டேஷ்னு வைப்பேன். இப்போ இந்த பியும் B டேஷும் சேம் லைனில் இருக்கணும்னு வைப்பேன். இவ்வளோ தான். இப்போ என்னென்ன ஆங்கிள் கேட்டிருந்தாலும் வரைவேன். இது என்னது டாப் வியூ ஆங்கிள், இது என்னது சாரி இது ட்ரூ லென்த் ஆங்கிள், இது வந்து என்னது ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள். மேலே ஃபுல்லாக என்னது ஃப்ரண்ட் வியூ, மேலே ஃபுல்லாக என்னது ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள், மேலே என்னது ஃப்ரண்ட் வியூ ஆங்கிள். ஓகே, ஃப்ரண்ட்டு கீழே என்னது டாப் வியூ ஆங்கிள். ஓகே, அதே மாதிரி இது என்னது ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க, இந்த ஆங்கிள் கேட்பாங்க. ப்ரொடக்டரை வச்சுட்டு இந்த லைன் எங்கே ஆங்கிள் கட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதை என்ன பண்ணிக்கோங்க, டாப் வியூ ஆங்கிள் அப்படின்னு சொல்லி எழுதிங்க. ஓகே, லைன்ஸை பொறுத்தவரை இவ்வளோ தான்ப்பா. என்ன கொடுத்தாலும் அந்த ஃபார்மட் டயக்ராம்குள்ளே என்ன பண்ணணும், டிராவிங்கை கொண்டு வரணும். ஓகே, அடுத்த விஷயம் பிளேன்ஸ். நான் போன வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் பிளேன்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துருங்க. அடுத்து சாலிட்ஸில் ஏதாவது ஒன்று விடுபட்டு இருக்கான்னு பார்த்துட்டு நான் அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஆக்சிஸ் கொடுத்துருந்தா நம்ம எதில் வச்சு தான் செய்ய போகிறோம், பேஸ் இன்க்ளைன்ட் வச்சு தான் செய்ய போகிறோம் நம்மளோட மெத்தடாலஜி படி. ஓகே, இந்த சம் பாருங்க வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு மாடலில் இருக்குது. ஓகே, கோன் ஆஃப் டயமீட்டர் 640, ஹைட்டு ஃப்ரீலி சஸ்பெண்டட் ரொம்ப ஒரு முக்கியமானதுப்பா. ஓகே, ஃப்ரீலி சஸ்பெண்டட் ரொம்ப ஒரு முக்கியமானது. வரைய சொல்லியிருக்காங்க. பேஸில் 20க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி மேலே என்ன ட்ரா பண்ணியாச்சு. இதோட ஹைட் எவ்வளோ கொடுத்தாங்க, 60 கொடுத்தாங்களா. சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60/4, அதாவது கோனுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கோனுக்கு என்ன சொல்லுறாங்க, 1/4 ஆஃப் த பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகே, 1/4 அப்படின்னா 60/4 என்னது 15. இந்த 15ல் ஒரு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். இந்த இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலி சஸ்பெண்டட். நூலை வச்சு என்ன பண்ணுற மாதிரி, இந்த ஓடாஷில் நூலை வச்சு என்ன பண்ணுற மாதிரி தொங்குற மாதிரி. அதாவது இந்த ஓடாஷ் மட்டும் இருக்காது, ஏதாவது ஒரு பேஸில் என்ன பண்ணிப்போம், நூலை வச்சு என்ன பண்ணுற தொங்குறது. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஒரு நூலை வச்சு இந்த இடத்த அப்படி தொங்க விட்டுற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே, அப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடாஷை இங்கே உட்கார வச்சுருவேன். இந்த ஏடாஷுங்கிற பாயிண்ட்டை உட்கார வச்சுட்டு இந்த லைன் வந்து என்ன பண்ணும், ட்ரா பண்ணும். இந்த லைன் நமக்கு ட்ரா பண்ணும்போது எனக்கு அந்த ஆங்கிள் எல்லாமே தெரியாது, ஏன்னா இது வந்து இப்படி பார்க்கல இருக்குது. ஸ்ட்ரைட் லைனில் இருந்தால் கூட நான் ட்ரா பண்ணிடுவேன். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஏடாஷ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைன் என்ன பண்ணணும், ட்ரா பண்ண பார்க்கணும். ஸ்ட்ரைட் லைனில் ஒரு 90 டிகிரி எடுத்து ஏடாஷ்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு நமக்கு தெரியும், இதோட தூரம் எவ்வளவு மெஷர்மெண்ட் பண்ணி அதே மெஷர்மெண்ட் இங்கே இருக்கணும். அது எப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும். ஸ்ட்ரைட் லைனில் என்ன பண்ணியாச்சு, இந்த ஏடாஸ் டு இந்த எஸ் என்ன பண்ணியாச்சு, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அந்த எஸ்ஸில் இருந்து அந்த ஓ எவ்வளோ நமக்கு தெரியும். எஸ்ஸில் இருந்து அந்த ஓவோட லென்த் இங்கே எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதை என்ன பண்ணிக்கணும், அந்த கிரவுண்டில் ஒட்டுற மாதிரி என்ன பண்ணிடணும். எஸ்ஸில் இருந்து இந்த ஓடாஷு கிரவுண்டில் ஒட்டுற மாதிரி என்ன பண்ணிடணும். ஓகே, பண்ணியாச்சுனாலே நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்தடுத்து இது பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டோன்னா வச்சுக்கோங்க, இந்த லென்த் எவ்வளோ இருந்ததோ அதே லென்த் இங்கே ட்ரா பண்ணிடுவேன். அடுத்து இதை ட்ரா பண்ணிட்டா இங்கேருந்து ஒரு கோடு இழுத்து, இங்கேருந்து ஏன்னா ஏற்கனவே ஏடாஷ் வரைஞ்சிருக்கேன், அங்கேருந்து ஒரு கோடு இழுத்தா நமக்கு மீதி இந்த லைன் கிடச்சிரும். இந்த லைன் கிடச்சா அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணிடலாம், அந்த லைனில் உட்கார வச்சிடலாம். ஏலேருந்து இது எவ்வளவு இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு, இதுலேருந்து இது எவ்வளோ இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு, இதுலேருந்து இது எவ்வளோ இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு, ஆர்க் அடிச்சு மேலே இருந்து எல்லாத்தையும் கீழே எடுப்பேன். அந்த ஓடாஸ்லேருந்து கீழே எடுப்பேன். எக்ஸாக்டாக இப்படி வச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க 3 டைமென்ஷன் ஆகும். இது ஃப்ரீலி சஸ்பெண்டட். இந்த ரேரான ஏதாவது மாடல் சம் இருந்ததுன்னா அதை நான் போடுறேன். ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் ஃப்ரீலி சஸ்பெண்டட் கூட நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த சைடு பார்க்கல இருக்கா, இது என்னது, சரி இந்த சைடு பார்க்கல இருக்கா, இது என்னது எட்ஜி. அப்போது கரெக்டாக இருக்காம ஒன் ஆஃப் இட் ஸ்லாண்ட் எட்ஜஸ் இன் பிபி. ஸ்லாண்ட் எட்ஜ் பிபியில் இருக்குன்னு இருக்காங்க பேஸு. எக்ஸ்டர்னல் பிரமிட் ஆஃப் ஆக்சிஸ்லேருந்து ஹாஸ் ஒன் ஆஃப் இட் ஸ்லாண்ட் எட்ஜஸ் இன் என்னது விபி. இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் அப்படிங்கிறது இந்த இடம் எதில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அந்த லைன்லேயே உட்காந்துருக்கணும். நேரத்தையே இந்த நம்ம சம் நான் சொன்னேன். இந்த எந்த கண்டிஷனுமே நமக்கு கொடுக்கல அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்டு 40 mm அபவ் ஹெச்பி. இந்த 40 mm தள்ளி என்ன பண்ணும், அதோட ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி என்ன பண்ணும், ட்ரா பண்ணும்.
அதோட ஆக்சிஸ் அப்படின்னு நடுப்புள்ளி இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணும். இதில் கார்னர் பேஸ்ட் எதுவுமே கொடுக்காதனால என்ன பண்ணிக்கிறேன், ரைட் சைடில் பேஸு சைடுன்னு சொல்லலாம், இல்லை எட்ஜுன்னு சொல்லலாம். அதை என்ன பண்ணிக்கிறேன், ரைட் சைடில் வச்சுக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ரேரான சம்ஸ் மட்டும் இதில் நான் சொல்கிறேன். ஓகே, தரையிலேருந்து 40 எடுத்து அந்த இதை மிட் பாயிண்ட்டாக வச்சு அதில் என்ன பண்ணணும், ஒரு பென்டகனை ட்ரா பண்ணி சால்வ் பண்ணணும். ஃப்ரீலி சஸ்பெண்டட் மாடல் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது மட்டும் நான் காமிக்கிறேன். இப்போ இதில் டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஸ்லாண்ட் எட்ஜஸ் இன் விபி இல்லைன்னா ஆன் ஹெச்பி அதே லைனில் உட்காந்துருக்கிறதுனால இது என்ன சொல்லியிருந்தாங்க, அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து தரையிலேருந்து 30 லைனுக்கு இருக்குது அப்படின்னா இதுலேருந்து 30 எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக இங்கே என்னென்ன லென்த் இருக்கோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணி வரைஞ்சிடலாம். ஓகே ஃப்ரீலி சஸ்பெண்டடை பொறுத்த வரைக்கும் பை 4 போட்டு என்ன பண்ணிடுங்க, செம்ம சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இருக்குது பாருங்கள், இதுலேயும் ஒரு கோன் கீழே வந்து வரைஞ்சிருக்காங்க. அது என்ன பேஸ் பண்ணி இருக்கிறது, பேஸு சைடு எட்ஜ் பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. இப்போ 19 இருக்காங்க. அப்போ 90னா 90/4 ஆனது இப்படி ஒரு லைட் லைன் வரைஞ்சிடுவேன். ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு அந்த பாயிண்ட் வந்து ஜீன் டேஷ் மார்க் பண்ணிடுவேன். இப்போ இந்த லைனை தான் என்ன பண்ண போகிறேன், நூல் வச்சு தொங்க விட போகிறேன். அப்போ A' நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட் லைன் என்ன பண்ணுவேன், ட்ரா பண்ணுவேன். ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும். அதான் அந்த மார்க்கிங். ஜிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுவேன். ஜிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணி ஜிலேருந்து என்னது இதை மெஷர் பண்ணி இந்த O' என்னதுங்கிறத மார்க் பண்ணிடுவேன். புரிஞ்சுக்கிட முடியுதா? O' மார்க் பண்ணிட்டனாலே என்ன பண்ணிடலாம், O''லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைக்கும் நான் கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிரும், O''லேருந்து ஸ்ட்ரைட் லைன் கொண்டு போனால் E' கிடச்சிரும். இந்த லைன் இப்படி போகுது, இங்கேருந்து நான் ஒரு லைன் இழுத்துனா இது கிடச்சிரும். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணலாம், அந்த இடத்துல உட்கார வச்சிடலாம். மேலேருந்து எல்லாத்தையும் கீழே இழுத்து இடத்துக்கு பதில் பண்ணால் இந்த சைட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 3 டைமென்ஷனலில் தெரியும், பென்டகனல் பிரமிடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆக்சிஸ் 45 டிகிரி இன்க்ளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ப்ரொடக்டரை வச்சு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனு இந்த இதோட ஆங்கிள் எவ்வளவு, 45 டிகிரி. இப்படி இதை ஆங்கிள் எடுத்து இதை அப்படியே என்ன பண்ணிடுவேன், டில்ட் பண்ணிடுவேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே இந்த இடத்துல டில்ட் பண்ணி ட்ரா பண்ணிடுவேன். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து சம்மை வந்து பிரிக்க போகிறோம். பேஸ் ஆக்சிஸ் இன்க்ளைண்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 40 டிகிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை பேஸ் இன்க்ளைண்டாக மாற்றுறேன் அப்படின்னா 90 - 40 அப்போ என்னது 50 டிகிரின்னு முடியும். ஓகே, இதில் முட்டை போட விரும்ப அடுத்தடுத்த கான்செப்ட் நம்ம தேவைதான். இதை நேரத்தையே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. செக்ஷன். ஓகே, இந்த செக்ஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனித்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து அது கொஸ்டினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஸ்டின் என்ன மாதிரி பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டுனா இந்த செக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து பென்டகனல் பிரமிட் ஆஃப் சைடு பேஸ் டேஷ் எட்ஜ் ஆன் த பேஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் விபி எ செக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அப்படின்னா இப்படி வெட்ட போகிறேன். நான் இப்போ வந்து இப்படி காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி காட்டுறேன். இது வந்து விபி, இது என்னது ஹெச்பி. ஓகே, பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அப்படின்னா இப்போ இதான் கத்தி. ஓகே, பெர்பெண்டிகுலர் ஹெச்பி அப்படின்னா இப்படி வெட்ட போகிறேன், பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. அப்போது நான் ஒரு பையன் இங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா இப்படி வெட்டுறாங்கன்னு அப்படின்னா நான் இப்படி நான் நடத்திட்டு இருக்கேன், இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்னா என்ன வியூ பாதிக்கப்படுது, ஃப்ரண்ட் வியூ பாதிக்கப்படுது. இந்த வெட்டியிருக்காங்க பாருங்கள், பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி இப்படி வெட்டும்போது இதான் என்னது ஃப்ரண்ட் வியூ. இங்கே ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்கான், ஒரு பர்சன் இந்த இடத்துல நின்று பார்க்குறாங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதான் விஷயம். என்ன வியூ பாதிக்கப்படுதுங்கிறத தெளிவாக எடுத்து வரைஞ்சிடணும். ஓகே, இது என்ன மாதிரி இதுன்னு பார்க்கணும். ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ எட்ஜ்னா இப்படி என்ன பண்ணுவேன், வரைஞ்சாச்சு. அடுத்து அதோட ஆக்சிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 mm ஃப்ரம் த கார்னர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க. 18 mm ஃப்ரம் த கார்னர். அப்போ ஏதோ ஒரு கார்னர்லேருந்து இந்த 18 mm எடுத்து இந்த போர்ஷன் இப்படி பென்டகனல் பிரமிட் இப்படி மேலே பார்க்க இருக்குது, அதில் இப்படி கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் பாதிக்கப்படுது. இந்த இருக்குது பாருங்கள், இப்படி கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பாதிக்கப்படும். அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து அங்கே வரைஞ்சிருக்காங்க. இது கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பேர் வந்து கொடுக்கணும். 1 2 3 4 1, அதாவது வெட்டுறேன், இந்த இடத்த லைனை வெட்டுறேன்னா 1, இது என்னது 1, இது 2, இது 3, இது என்னது 4. எதுக்கு 4 கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு எட்ஜ் என்ன ஆயிருக்கு, ரிமூவ் ஆகிட்டு. 1 2 3 4, அதனால் என்ன பண்ணிக்கோங்க 4 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படி லைன் பண்ணுறதுனால இதில் 1, இந்த இடம் வெட்டுற இடத்துல 2, இந்த லைன் போகிற இடத்துல ஒரு 3, திருப்பி என்னது ஒரு 4. இப்போ இந்த 1 கீழேருந்து மேலே கொண்டு போகிறேன்.
அடுத்து 2 அப்படியே இந்த கீழேருந்து மேலே கொண்டு போய் இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிருப்போம் பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் வரைஞ்சி மேலே அப்படியே ஆக்சிஸ்லாம் போட்டுருக்கும் போது அது எங்கே வெட்டுதோ அது என்னது 2 டேஷ். அடுத்து 3 அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல வெட்டதுனால அது என்னது 4 டேஷ். 4 அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல வெட்டதுனால 3 டேஷ், இது என்னது 4 டேஷ். அந்த இடத்துல ஹேட்ச் பண்ணி காமிச்சிடும். அதாவது இப்படி இருக்கிற இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்ஷன் கட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம இப்படி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இப்படி தெரியும். ஓகே, இது ஃப்ரண்ட் வியூ பாதிக்கப்படுது. இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ரெஸ்டாரண்ட் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. வித் இட்ஸ் பேஸ் எட்ஜ் பெர்பெண்டிகுலர் டு விபி. பெர்பெண்டிகுலர் டு விபி அப்படின்னா எப்படி கட் பண்ணுறோம், இது விபி, இது விபி. அப்போ அந்த கத்தியை வச்சு இப்படி வெட்ட போகிறேன். நான் இப்படி கொண்டு போகிறேன் பாருங்க, பெர்பெண்டிகுலர் டு இது விபி. அப்போ பெர்பெண்டிகுலர் டு விபின்னா இப்படி வெட்டுறேன் அப்படின்னா மேலேருந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். அப்போ இது என்ன வியூ பாதிக்கப்படுது, டாப் வியூ பாதிக்கப்படுது. அப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இது இருக்குது, இப்படி வெட்டிட்டேன் அப்படின்னா மேலே பாதிக்கப்படுற இந்த இடம் வந்து இருக்கும், கட்டாயம் போயிருக்கும். இப்போ அந்த பேனா மூடி இருக்குது, மேல் பகுதி எடுத்தேன் அப்படின்னா ஷார்ப்பாக தெரியுதா, மேலே என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அது எப்படி கட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைசெக்டிங் த ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்து. சரி, 30 mm, இதோட ஹைட் எவ்வளவு 65 கொடுத்துருக்காங்க. தரையிலேருந்து 30 எடுங்க, 30 எடுத்து ஒரு கோடு வரைங்க. எதுக்கு 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் போட்டிருக்கு அப்படின்னா ட்ரையாங்கிள் எத்தனை சைட்ஸாக இருக்குது, 3 இது 1 2 3 ஏபிசி. ஓகே, கொஞ்சம் விசிபிளாக காட்டும். ஓகே, 3 சைட்ஸ் இருக்குது. அப்போ இது 1 டேஷ் அப்படியே கீழே கொண்டு வந்து ஓவும் ஏயும் வெட்ட இடத்துல என்னது 1, அப்படியே 2 டேஷை கீழே கொண்டு வந்து ஓவும் பியும் வெட்டுற, அதாவது இந்த 2 டேஷ் அப்படிங்கிறது நடுப்புள்ளியில் வருது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், ஷிஃப்டிங் மெத்தட் படி அப்படியே சைடு கொண்டு வந்துடணும், ஸ்லாண்டிங் எஜ்ஜு கொண்டு வந்து அப்படியே நான் கீழே நடுவில் வந்தால் மட்டும் ஷிஃப்ட் பண்ணணும். நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அப்படி போய்கிட்டே இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ்டன் கிடையாது. ஆனால் அதுவே இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து வெட்டினா இந்த இடத்துல வெட்டுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கண்டுபிடிச்சலாம். இந்த ஷிஃப்டிங் பேஸ்ட் மெத்தட்லேயும் சம்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, செக்ஷனில் பாருங்கள். ஓகே, அப்போ அந்த 2 டேஷ் இந்த சைடு கொண்டு வந்து அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஓவும் பியும் வெட்டுற இடத்துல என்னது 2, அப்போ 3 டேஷும் அதே இடத்துல தான் இருக்குது. அப்போ ஓவும் சி, ஆனால் ஓவும் சியும் வெட்டுற இடத்துல 3. இப்படி இது பண்ணிங்கன்னா இப்படி இருக்கிற பென்டாக்கு மேலே வெட்டினோன்னே இப்படி என்ன ஆகிடும், ஹேட்ச் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு, அதோட என்ன சைடுக்கு உட்காந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் கட் பை எ பிளேன் ஆங்கிள் பேஸ் பண்ண சம் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். இந்த சம்மை பார்ப்போம். ஓகே, இது வந்து என்னது ஸ்கொயரு, மேலே ட்ரையாங்கிள் போர்ஷன் இருக்குது, மேலே ட்ரையாங்கிள் போர்ஷன் இருந்தால் அது என்னது பிரமிடு. ஓகே, ஸ்கொயர் பிரமிட் ட்ரா பண்ணியாச்சு. ஹைட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அப்பெக்ஸ்லேருந்து 20 எடுங்க. அப்பெக்ஸ்லேருந்து 20 எடுத்து என்ன பண்ணிடணும், ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த ப்ரொடக்டர் வச்சுட்டு 30 டிகிரிக்கு என்ன பண்ணணும், ஒரு லைன் இன்க்ளைண்ட் வெட்டிடணும். எதுக்கு 4 கொடுத்துருக்கேன், இங்கே எத்தனை சைட்ஸ் இருக்குது, 4 இருக்குது. அப்போது ஏ இருக்கிறதுனால இங்கே 1 டேஷ்னு கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்து ஏயும் டியும் ஒரே லைனில் இருக்குது. இப்போ 1 டேஷும் 4 டேஷும் ஒரே லைன் பாயிண்ட்டில் இருக்கும். 2ம் 3யும் ஒரே பாயிண்டில் இருக்கும். நான் பியும் சியும் ஒரே பாயிண்டில் இருக்கிறதுனால. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1 இருக்கா, அதை அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். அது எந்த இதில் இருக்குது, ஏயும் டியும். ஏக்கு 1, டிக்கு என்னது 4. ஏக்கு 1 போட்டாச்சு. ஓவும் ஏயும் வெட்ட இடத்துல என்னது 1, ஓவும் டியும் வெட்ட இடத்துலேருந்து 4. அடுத்து அந்த 2 அப்படின்னு நான் கீழே கொண்டு வந்துடுறேன். ஓவும் பியும் வெட்ட இடத்துல என்னது 2. அடுத்து சிக்குள்ளது 3. ஓகே, அப்படி மேலே கீழேருந்து கொண்டு வந்து ஓவும் சியும் வெட்ட இடத்துல 3. இந்த இடத்த அப்படியே சேர்த்து இப்படி இந்த இடத்துல ஸ்கொயர் பிரமிட் இருக்குது. இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து பார்த்தா இப்படி தெரியும். இதை என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு பேரலல் லைன் என்ன பண்ணிடுறேன், ட்ரா பண்ணிடுறேன். நம்ம சொல்ல மாட்டேன், இதுக்கு முன்னாடி உள்ளதில் தேவைப்படாதில், ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும் தேவைப்படும். ஓகே, இந்த போர்ஷனை இப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சைடு என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி எப்படி கட் பண்ணியிருக்கேன், மேலேருந்து 20 mm எடுத்து ஒரு 55 டிகிரி எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த போர்ஷனை லெஃப்ட் ஓவர் பண்ணியிருக்கேன்னா ஒரு லைன் வந்து என்ன பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு பேரலாக என்ன பண்ணும், ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கு பேரலாக ஒரு லைன், அதான் அந்த லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க கருப்பாக, எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். அந்த வெட்டின லைனுக்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே உள்ள இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே தூக்கி அங்கே அடிச்சிட வேண்டியதான். ஓகே, அதாவது x1 வச்சுட்டு இந்த தரையிலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து 1 எவ்வளோ இருக்குது அதை மெஷர் பண்ணி இந்த x1 y1 வச்சுட்டு 1. அடுத்து இந்த இடத்துலேருந்து 4 எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு 4. அடுத்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நேராக என்ன இருக்கோ இந்த இடத்துக்கு நேராக 2 வச்சுட்டு இந்த x1 y1 லைனில் இந்த இடத்துல வச்சுட்டு 2. அடுத்து இந்த இடத்துல இருந்து இது 3 மெஷர் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு x1 y1 லைனில் நீடில் வச்சுட்டு இந்த எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை இந்த பேஸ் லைன்லேருந்து மெஷர் பண்ணணும். இதுலேருந்து 1 இதிலேருந்து 4.
அடுத்து இதிலேருந்து 2 இதிலேருந்து 3 மெஷர் பண்ணி இங்கே அடிச்சிங்கன்னா எனக்கு அந்த கட் பண்ண செக்ஷன் வந்து எனக்கு கிடச்சிடும். இது பார்த்தீங்கன்னா சம்மை நான் வந்து சொல்கிறேன். பேஸு பேரலல் டு விபி கொஷினை பார்ப்பேன். பேரலல் டு விபி கரெக்டாக இருக்கா? ஏன்னா பேஸுங்கிறது இதுதான் பேஸு, அது பேரலல் டு விபி இருக்கு. ஓகே, அடுத்து என்ன சொல்லுவாங்க, அதோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னது, கீழே பென்டகனில் இருக்குது, மேலே ட்ரையாங்கிள் இருக்குது. கீழே பென்டகன், மேலே ட்ரையாங்கிள். பென்டகனில் பிரமிடு, இந்த ட்ரையாங்கிளை நம்ம பிரமிடுன்னு சொல்லுவோம். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. ஹைட்டு கொடுத்துருக்காங்க. பைசெக்டிங் த ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. போலாக்க பைசெக்டிங் த ஆக்சிஸ் இருக்கும், இல்லை மிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. பைசெக்டிங் த ஆக்சிஸ் இப்போ பாதிக்கு மேலே எடுத்து, இதில் 100 அப்படின்னா இதில் பாதிக்கு மேலே எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு கட்டை அடிச்சுக்கோங்க. கட்டை அடிச்சுட்டு இந்த இடத்துல ப்ரொடக்டரை வச்சுட்டு 35 டிகிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்படியும் கட் பண்ணலாம், இப்படியும் கட் பண்ணலாம், தப்பே கிடையாது. இதில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போது இப்படி பென்டகன் இருக்குது, இப்படி என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலேருந்து நான் பார்க்கும்போது இப்படி தெரியும். அது எப்படி தெரியுது, எத்தனை சைடு கொடுக்கணும், 5 சைடு இருக்குது. 1 டாஷ் 2 டாஷ் 3 டாஷ் 4 டாஷ் இது 5 டாஷ். ரிவர்ஸ்லேருந்து ஒரு இப்படி கிளாக் வைஸில் போச்சு அப்படின்னா அப்படி ரிவர்ஸில் வரணும். 1 டாஷ் 2 டாஷ் 3 டாஷ். அடுத்து 4 டாஷ் 5 டாஷ் இன்க்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, தப்பு இல்லை, கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த 1 அப்படியே கீழே கொண்டு வந்து ஓவும் ஏயும் விட்ட இடத்துல 1. அடுத்து இந்த 2 அப்படியே கீழே. இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும், புரியுதா நான் சொல்கிறது? இந்த இடம் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த 2 இருக்குப்பா, இந்த 2